ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி யூஎஸ்டிடியுடைய ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பிடிசி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கரண்ட்டாக $66,894 வந்து ட்ரேட் ஆகி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அழகான ஒரு க்ளீனான ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அழகான ஒரு ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. சரியா, இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக எங்களுக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வரணும். $65,575 $64,943 வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகணும். இப்படி கீழே மூவ் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆகணும். திருப்பி மேலே மூவ் ஆகக்கூட எங்களுக்கு இது பிரேக் டவுன், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் முதல் டார்கெட்டாக $69,195 வரைக்குமே எங்களுக்கு வைக்கலாம். சரியா, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாக இருக்கும். இப்போ இந்த லெவலுக்கு எங்களுக்கு முதலாவதாக வைக்கலாம். ரெண்டாவது டார்கெட்டாக இந்த ஜோன். சரியா, இந்த ஜோன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $70,787 $70,241 வரைக்குமே இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபைனல் டார்கெட்டாக $76,081 $75,385 வரைக்குமே எங்களுக்கு ஃபைனல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி, இங்கேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு அதையும் தாண்டி மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஹிஸ்டோரிக்கல் வைஸை கொஞ்சம் பார்க்குறோம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இங்கே பாருங்கள், 2021 நாங்கள் பார்ப்போம். 22 சீசன். அந்த சீசனில் முதலாவது எனக்கு நடந்த ஒரு சைட்வேஸ், முதலாவதாக எனக்கு நடந்த ஒரு சைட்வேஸ். அந்த சைட்வேஸ் எதுன்னு சொன்னால் இங்கே மேலே நடக்கிறது இது, இப்போ நடக்கிறது வந்து ரெண்டாவது சைட்வேஸ். எங்களுக்கு இதாக நடக்குதுன்னு பார்த்தோம்னு கேட்டால் இல்லை, எங்களுக்கு இப்போ அது நடக்கல. இப்போ எங்களுக்கு வந்து அதே இல்லாமல் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதுக்கு கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், இது இப்போ கரெக்டாக நடக்கிறது வந்து இந்த ஸ்டேஜ். எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணினோம், பட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து வரல. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் எப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்டா, முதலாவது பாருங்கள், எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு லோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த பிளேஸில் லோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோவில் இருந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பின்னால் இங்கேருந்து ஒரு பேட்டர்ன், அப்போ மொத்தமாக ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அது வந்து பிரேக் அவுட் ஆகாமல் எங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே மூவ் ஆகுது. எங்களுக்கு இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் டவுன்ஃபால் ஆகுது. சரியா, திருப்பி டவுன்ஃபால் ஆகிற மார்க்கெட் வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் திருப்பியும் எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி நெக்லைன் பிரேக் பண்ணி திருப்பி ஒரு மூமெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்து மேலே இருக்கிற ஒரு எஃப்இஜி இருக்குது. இப்போ இந்த எஃப்இஜி வந்து ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி கீழே மூவ் ஆகியிருக்கிறாங்க. கீழே மூவ் ஆகி திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் ஒரு டபுள் பாட்டம், திருப்பியும் இப்படி வருது டபுள் பாட்டம். அப்போ இது வந்து நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு திருப்பியும் எஃப்இஜியை ஃபில் பண்ணிக்கிறாங்க. திருப்பியும் மார்க்கெட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் டவுன்ஃபால் ஆகிட்டு ஃபைனலாக கொடுக்குது எங்களுக்கு. இது தான் உண்மையான ஒரு சைட் வேஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு விஷயம் காட்டுனீங்க. எஸ், இது தான் மார்க்கெட்டோட உண்மையான மூவ். என்னென்னு சொன்னால் ஒன்று மார்க்கெட் வந்து அப் சைட், ரெண்டாவது வந்து ஒன்று இங்கே, அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே டவுன் சைட். முதல்ல டவுன் சைட் ஒரு அப் சைட் லிக்விட் கிராக் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் மூணாவது மூவ் வந்து இப்படி தான் இருக்கும். மூணாவது மேலே தான் மூவ் ஆகும். சரியா, அப்போ இங்கே பாருங்கள், மூணாவது மூவ் தான் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் இங்கே ஒரு டபுள் பொட்டம் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் மூவ் வந்து மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டேஜை பார்ப்போம். நாங்கள் இருக்கிற ஸ்டேஜ் இங்கே. அப்போ இங்கே இருந்து பாருங்கள், முதலாவது லோ வந்து எங்களுக்கு இங்கே, ரெண்டாவது லோ இங்கே, மூணாவது லோ இங்கே பாருங்கள், ட்ரிபிள் பாட்டமா. எஸ், ட்ரிபிள் பாட்டம். அப்போ இதோட நெக்லைன் இங்கே. இது எல்லாத்தையும் ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன் வந்து மார்க்கெட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டவுன்ஃபால் ஆகிறாங்களா. இப்போ நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது எங்கே, இந்த பிளேஸ். எஸ், முதலாவது இங்கே இது ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் எங்களுக்கு ஃபுல்லாக ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிருக்குது. அப்போ கீழே மூவ் ஆகிற இந்த மார்க்கெட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபாலிங் வெஜ் ஃபார்ம் ஆகுதா. எஸ், ஃபாலிங் வெஜ் ஃபார்ம் ஆகுது. அப்போ பாருங்கள், இவ்வளோ ஒரு கிளியராக இருக்குதுன்னு சொல்லி மார்க்கெட்.
மார்க்கெட் வந்து எங்களுக்கு சென்டிமெண்ட் படி மூவ் ஆகாது. மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் படி கிரிப்டோ கரன்சி பிட்காயின்லாம் ஸ்ட்ரக்சர் படி தான் மூவ் ஆகும். சரி, அப்போ இதில் பாருங்கள், இதுதான் இப்போ நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து இந்த டபுள் பாட்டம் பிளேஸ். சரி, இந்த டபுள் பாட்டம் பிளேஸில் தான் டபுள் பாட்டம் அடிக்கிறாது, இது எடுக்கலாம் டபுள் பாட்டம் சொல்லி. இருக்கலாம், இப்படி எடுக்கலாம். இப்போ பார்ப்போம் இங்கே வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி. எஸ், ஃபார்ம் ஆகுது. இப்போ நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், இந்த நெக்லைன் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும். 71,799 டாலர்ஸ் இருக்கிற இந்த நெக்லைன் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும். ப்ரீவியஸ் அவ்வளோத்தை பார்த்தோன்னு சொன்னாலும் நெக்லைன் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குது. சரியா, இப்போ இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. பிரேக் அவுட் ஆகிருக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஒரு 10% கிட்ட எங்களுக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு, அதுக்கு பின்னாடி எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் திருப்பியும் ஒரு சைட் வேஸ் கொடுக்குறாங்க. திருப்பி கொடுக்குற சைட் வேஸும் இது ஒரு ட்ரிபிள் பாட்டமாக தான் இருக்குது. அந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து எங்களுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணப்படுது. ட்ரிபிள் பாட்டமாகவும் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இதை வந்து பியரிஷ் ஃப்ளாக்காகவும் இருக்கலாம். இது பியரிஷ் ஃப்ளாக்காக எடுக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். இது பியரிஷ் ஃப்ளாக் வந்து பிரேக் டவுன் பண்ணப்படுது. அப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம தான் இருக்கிறோம். மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கான அறிகுறிகள் மிச்சமே காட்டியாச்சு. இப்போ மேலே மூவ் ஆகிட்டு இந்த மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும். இது வரைக்கும் மூவ் ஆகிற மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி இன்னும் ஒரு டவுன்ஃபால் பண்ணி எங்களுக்கு திருப்பி ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்து பியரிஷ் ஃப்ளாக் ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி டவுன்ஃபால் பண்ணி திருப்பி ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிறது மட்டும் தான் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் இருந்து எங்களுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது எக்ஸாக்ட் பிரேக் அவுட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 128 நாட்கள். கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 130 நாட்கள் அப்படின்னு சொல்லி வச்சோம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்ட எங்களுக்கு வந்து இப்போ ஒரு டைம் ஒன்று எடுக்கும் எங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு. அப்போ சாரி, 4 மாதம் இல்லை, ஒரு 4-5 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கிட்ட எங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு டைம் ஒன்று எடுக்கும். 5 மாதம் சொன்னால் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஏப்ரல். சரியா, அப்போ செப்டம்பர் டு அக்டோபரில் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் முடிஞ்சு மார்க்கெட் வந்து ரியலான ஒரு மூவ் ஒன்று கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிடிஎன் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.